அமைதியாக சொல்லுங்க, அமைதியாக சொல்லுங்க. ஏன் திருப்பி அதே மாதிரி அதே மாதிரி பேசி அதே மாதிரி அப்படி இருந்தா நம்ம அவர்தான் வரணும். அப்படி இருந்தா எல்லாம் வாங்கி தம்பி வாங்கி ஒரு பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெரியவங்களுக்காக அவங்க நேரத்தை ஒதுக்கி ஒருக்காக பேசுறதுக்காக அவங்க நல்ல விஷயங்கள் சொல்றதுக்காக அவங்களும் வந்தாங்கன்னா அதை முதல்ல அமைதியாக கேட்டு அமைதியாக கேட்டு பழகுகிறோம். அப்பதான் அவங்களோட மாற்றம் வருது. நான் அமைதியை கேட்டதுனால அப்படி நிறைய பேர் பேசுறது அமைதியை கேட்டதுனால நம்ம மேலே இருக்கேன். நான் ஒருத்தர் பேசுறது நான் பேச மாட்டேன். எனக்காக ஒருத்தர் பேசுறாங்கன்னா நான் இன்னொரு பேசிக்க மாட்டேன். நான் பேசுறவங்க கேட்டேன், அதனால எங்க மேலே இருந்தேன், நீங்க கேள்வி கேட்க நீங்க இந்த வேலைக்கு வரணும்னா நீங்க பேசுறது ஏதாவது கேள்வி சொல்றேன், மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு உண்மையான அவங்களுக்கு பண்றது நான் வந்து முறையாக அவங்க போயிருக்கேன். என்னைய மட்டுமே கொண்டாடுறது மட்டும் இல்லை, நீங்க தெரிந்து கொள்வதற்காக நீ எப்படி வாங்க, நான் எப்படி வாங்க, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, நாம் என்ன செய்ய போகிறோம், மண்ணை அடுத்து என்ன பிளான் பண்ண போகிறோம், திருச்சி நம்ம வாழ்க்கையை ஒரு சந்ததியை எப்படி கட்டமைக்கணும், கல்வி சம்பந்தமா, வேலைவாய்ப்பு சம்பந்தமா, சமூக பார்வை சம்பந்தமா, அரசியல் சம்பந்தமா, இலக்கியம் சம்பந்தமா, இது எல்லாம் பற்றி பேசுறதுக்காக கூட்டுறோம். சும்மா துணிப்பாடுறதுக்காக, சும்மா கண்டிப்பு போடுறதுக்காக அப்படி கூடுதலாக இருந்தால் எதிர்ப்பு சொல்லணும். எல்லாருக்கும் எல்லாம் பண்ணுங்க. நீங்க தயவுசெய்து சொல்றேன், பேர் அடிப்போட பெரும் மகிழ்ச்சியோட சொல்றேன். கொஞ்சம் நீங்க கண்ட்ரோலா அமைதியா இருந்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் வாழ்க்கை கிடைக்கும். பேசணும் அப்படின்னு போகலாம் சொல்லுவேன். அமைதியாக ரொம்ப நன்றி. ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன், அமைதி தான் நீங்க ஒரு விஷயத்தை பேசும்போது உங்களுக்காக ஒரு நீங்க என்னைக்கு அமைதியாக கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு வாழ்க்கை மாறும். ஞாபகம் அது இல்லாத திருப்பி பேசுவது நன்றி. முதல் விஷயம் முதல் விஷயம் இந்த மாதிரியான நிகழ்வு எனக்கு நிறைய ட்ரிப்பு போவாங்க. நான் பயப்படுவேன். ஏன் பயப்படுவேன்னா எனக்கு வேண்டாம் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சியை வந்து நான் இப்போ சென்னையில் இருக்கணும். நான் வந்து மதித்தனோட ஆர்வயை வகுப்பு செய்து நடத்தணும். நான் அச்சம்பூர் மலையில் இருந்தேன், அங்கே எழுதிட்டு இருந்தேன். நேரத்தா கீழே வந்தேன். வந்து இன்னைக்கு சென்னைக்கு போகணும். நான் அங்கே முக்கியமான நிகழ்வு நடந்துட்டு அங்கே போகிறதுக்கான காரணம் ரொம்ப நாளாகவே கேட்டே இருக்கேன். இப்போ டார்ச்சர் பண்ணி கேட்டாங்க. கண்டிப்பா நீ வந்தே ஆகணும்னு சொன்னாங்க. சரிங்களா, நடத்தியே ஆகணும்னு சொன்னாங்க. அதனால நான் வந்தேன். எனக்கு முன்னாவே அங்க மிஸ் பண்ணி ஒரு பெரிய தெரியல. அப்படி ஒரு நிகழ்வு சென்னையில் நடந்துட்டு சும்மா கருத்துல மட்டும் வாழ்க்கை கிடையாது. ஒரு கலை இலக்கியத்தோட கலந்து அதை ஆடி பாடி கொண்டாடி அதுக்குள்ள கூடிய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியலோட கலந்து வாழ்வது பெரிய வாழ்வு. அது ஒரு பெரிய விஷயம். அது உங்களால முடிஞ்சா வரக்கூடிய டிசம்பர் மாசங்கள்ல சென்னையில நடத்தக்கூடிய மார்கழி மக்கள் செய்யல அவங்க முயற்சி பண்ற உங்களுக்காக தான் அந்த ப்ராப்ளம் இல்லை, உங்களுக்காக தான் நான் பக்கத்தான் இருப்பேன். அந்த நிகழ்வு முடிஞ்சா கண்டுக்கோங்க. நான் வந்து நிச்சயமாக ரொம்ப அமைதியான பையன். ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னா எல்லாத்துக்கும் கவனிச்சு ரொம்ப அமைதியாக கவனிச்சு இடத்துக்கு வந்திருக்கேன். நீங்க எல்லாம் டக்குன்னு எதிர்பார்க்க அத்தனை கூப்பிட முடியாது. நான் ஒரு ஆட்பாங்க விட்டேன். நான் அதை பார்த்து அதை யோசிச்சு அதை சிந்திச்சு அதை பெர்ஸ்பெக்டிவ் பார்த்து எல்லா பக்கமும் சிந்திச்சு அவங்க சரியான முறையில் எப்படி கொடுக்க முடியுமோ அதெல்லாம் காத்திருந்து அப்படி கொடுக்கக்கூடிய வாழ் தான் நான். அதனால நீங்க எனக்கு இவ்வளோ அவசரமா ஏதாவது இது பண்ணீங்கன்னா என்னால் செய்ய முடியுமோன்னு தெரியாது. ஓகேங்களா, ஆனா ஒன்று செய்ய முடியுங்க. என்ன செய்ய முடியும்னா என்ன எக்கணத்திலையும் எந்த நொடியிலையும் உங்களுக்கு விலகாம இருக்க முடியும். சமரசமாக இருக்க முடியும். ஏன்னா நான் ஆட்பாங்க அரசியல் இல்லை, நான் ஆட்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா நான் ஏன் உங்களுக்கு என்ன பேசுறது அப்படின்னா நீங்க எப்பவுமே உங்களுடைய எதிர்பார்ப்பு வேற ஒன்றா இருக்காங்க. என்னோட எதிர்பார்ப்பு வேற ஒன்று. என்னோட எதிர்பார்ப்பு ஒன்றே ஒன்றுதான், நான் என்ன மாதிரியான மனநிலையில, என்ன மாதிரியான அரசியல் பார்வையில, என்ன மாதிரியான தத்துவத்தை பார்வையில ஏன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை பார்க்க கற்றுக்கணும். நான் அம்பேத்கர்வாதி, நான் ஒரு மார்க்சியவாதி, நான் ஒரு பெரியவாதி. நான் மாநிலத்தை தான் பேசுவேன்.
என்னை குறிப்பிட்டால் நான் சாதிக்கு எதிரான ஓட்டு, சாதிக்கு எதிரான ஓட்டு அப்படிங்கிறத சாதி ஆதிக்கத்திற்கு இடத்துல சொல்றது தைரியம் இருக்கும். நான் நம்ம இடத்துல சொல்றது நான் சாதிக்கு எதிரான ஓட்டுதான். புரியுதா? ஏன் சொல்ற அப்படின்னா நீ ஏன் தயவு செஞ்சு ஏமாந்து போயிடுவேன். நான் மறுபடியும் சொல்றேன், நான் சாதியை இருக்கும் சாதி ஒழுங்கான்னு கேட்டா எனக்கு தெரியாது. ஆனா சாதியை எதிர்த்தேன் அப்படிங்கிற பேர்லயே மால்சிலவாய் செலுத்துவோம், மால்சிலவாய் படம் எடுப்போம், மால்சிலவாய் எழுதுவோம். சரிங்களா? அதனால நீங்க என்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து இப்படி கூடுவது, இப்படி கலைவது, கத்துறது, துப்பாடு போறது எல்லாமே சாதிக்கு எதிராக இருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எதையாவது சொல்லுது, எனக்கு நிறைய கனவுகள் இருக்கு. இந்த உலகத்தோட கடைசி எந்த வரைக்கும் நான் போகணும், இந்த உலகத்தோட எல்லா கதவுலையும் நான் ஓப்பன் பண்ணணும். எனக்கு திருப்பி தான் எனக்கு பொருளை பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு ஸ்ட்ரீட் பாலிடிக்ஸ் பண்ணி நான் வாழ முடியாது. நான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஆசைப்பாசங்களையும் அனுபவிக்க ஆசைப்படுறேன். எல்லா கதவுமே உடச்சுட்டு போன ஆசைப்படுறேன். நான் இந்த அழைச்சிட்டு ஒரு கதவை இவன் சண்டை போட்டுருக்கேன் நேரம் பத்தாது. என் தெருவில் பேசலாம், என் ஊரில் பேசலாம், அவன் சண்டை போட்டுருக்கேன் நேரம் பத்தாது. நான் இந்த உலகத்தில் ஒரு அங்கமா மாற ஆசைப்படுறேன். இந்த உலக மாணவர்கள் அங்கமாக ஆசைப்படுறேன். அதுதான் எனக்கு முக்கியம். அதனால தான் நான் ஆர்வம் தேர்ந்தெடுத்தேன். நான் ஒரு 6 ஸ்டூடெண்ட்ஸ். நான் சின்ன வயசுல 7 வயசுலேயே போட்டு ஓடிட்டேன். ஒரு 6 வயசுலேயே என் சார்ஜ் என் மதம் நான் எதுக்காக போராடுறேன், என் தலைவர்கள் யாரு, பெரிய தலைவருக்காக ரோட்ல இறங்கி சட்டம் போட்டிருக்கேன், ரோட்ல போய் போஸ்டர் ஓட்டியிருக்கேன். அரசியல்ல சொல்லுங்க, அரசியல் தான் தீவிர வச்சு ஊக்கத்தனமான வேலை செஞ்சுட்டு ஒருத்தர். அதுக்கப்புறம் நான் இது வழிவகுக்கிறது தான் இந்த ஆட்டம். எங்களோட ஆட்டம் பயன்படுத்தி ஏதாவது செய்ய முடியணும். இங்க இயங்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாமானிய மக்களுக்காக போராடக்கூடிய எல்லா தலைவர்களும் இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நான் அடி வாங்கியிருக்கேன், அவங்களுக்காக ரோட்ல தலைவருக்கு ஓடி இருக்கேன். அத்தனை தலைவர்கள் மீது எனக்கு பெரிய அபிப்பிராயம் இருக்கு. அவங்க மீது இன்னும் நம்பிக்கை இருக்கு. அவங்க திருப்பி என்னை நல்வழிப்படுத்துறதுல, எனக்கு அரசியல் கற்றுக் கொடுத்ததுல, எனக்குள்ள சமுதாயத்தை பற்றி சமூகத்தை பற்றி ஒரு புரிதலை ஏற்படுத்துவதில்லை அந்த தலைவரோட ஒரு பெரிய பங்கு. அதான் இன்னைக்குமே மறுக்க மாட்டேன். அந்த பெரிய பங்கு தான் என்னை இவ்வளவு உத்வேகத்தோட இவ்வளவு தைரியத்தோட சினிமாக்குள்ள நுழைய வச்சிச்சு. அப்படி ஒரு சினிமாக்குள்ள நுழைஞ்சதுனால தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற ஸ்ட்ராங்ல தான் நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் யாருன்னு சொல்லிட்டு என் ஃபர்ஸ்ட் பத்தி நான் இருக்கேன். யாருக்கு பயந்தா நான் இங்கே ஓடி போகல. நான் யாரு, நான் எங்கே சொல்லிட்டா முதல் பத்தி நான் இருக்கேன். அதனால எனக்கு எதை பார்த்து யாரை பார்த்து பயம் கிடையாது. ஆனா மறுபடியும் சொல்லுவேன், திருப்பி ஏதோ ஒரு காரணங்களுக்காக, ஏதோ ஒரு விஷயங்களுக்காக, என்னோட அரசியல் மீது, என்னோட மாணவ பார்வை மீது, என்னோட சமத்துவ பார்வை மீது, என் வாழ்வின் மீது, என் வாழ்வின் அறத்தின் மீது, என் அறத்தின் மீது நீங்க கேள்வி எழுப்பியிருந்தால் நான் இங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க அண்ணனா இருந்தாலும் சரி, என் தம்பியா இருந்தாலும் சரி, என் மாமா இருந்தாலும் சரி, மச்சானா இருந்தாலும் சரி, நான் அறத்தின் பக்கம் தான் இப்போ ஒழிச்சு சாதி பக்கம் ஒழுங்காக இருக்க மாட்டேன். நீ என்ன பேசுறதா பேசு, நீ என்ன வேணாலும் இருப்பாரு. நான் ஒரு நாள் சாவ கடைசி முடிவு வரைக்கும் நான் அது பக்கம் போகவே மாட்டேன். அதனால ஒவ்வொருபோதும் சொல்றேன், திருப்பி சொல்றேன், என்னைய நீங்க எதையாவது சொல்லி பதில் அடிச்சிடலாம், இந்த கேள்விக்கு வாய்க்கலாம், என்னை கருத்திருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம், எதையும் யோசிக்கிறாரு. நான் முழுக்க வாழ்வு கடைசி நொடி வரைக்கும் என் கலையின் வழியாக ஒருவேளை அரசியலுக்கு வந்தால், ஒருவேளை அரசியலில் ஈடுபட்டால், ஒருவேளை இயக்கம் தொடங்கினால், அப்பவும் கூட சாதி சமூகத்துக்கு எதிராக சேர்ந்து ஒழுங்கு என்னோட சாதி எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, எனக்கு ஒரு சமூக மதிப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகத்துக்கு பெரும் மதிப்பு இருக்கிறது, அதை காட்ட வேண்டியது நிரூபிக்க கடமையாக இருந்தால் கூட இந்த மாணவ சமூகத்தின் மீது பேர் அன்பை நிலைநாட்டுவது அப்படிங்கிறது தான் எனக்கு முக்கியமானது. அதுக்காக என் வாழ்க்கை நான் போராடுவேன், பேசுவேன், எழுதுவேன், கவிதை எழுதுவேன், கதை எழுதுவேன், படம் எழுதுவேன். ஒவ்வொருத்தர் போட்டோ போடும்போது, ஒவ்வொருத்தர் வாழை போடும்போது, ஒவ்வொருத்தர் கைகளை பிடிக்கும் போது, ஒருத்தர் முட்டை கொடுக்கும் போது, ஒருத்தர் கட்டி பிடிக்கும் போது, இல்லை கத்த போது என்ன எதிர்பார்க்கலாங்க அப்படின்னு ஒரு செய்தி எடுத்து முடிச்சுட்டே இருக்கு. எனக்கு பயமாக்கலாம் இன்னும் இருக்குது. இப்படியாப்பட்ட உணர்வுகளை எப்படி மலைமாற்றம் செய்வது, எந்த பக்கம் திருப்புவது, எப்படி பயன்படுத்திக் கொள்வது அப்படின்னு யோசனை ஓடிட்டே இருக்குல்ல. எனக்கு அப்படின்னா ஒரு யோசனையும் வருவேன். இவங்க என்னை புரிந்து கொண்டார்களா அப்படிங்கிற மட்டும் ஓடிட்டே இருக்கு. என்னைய புரிஞ்சுக்காம ஏதாவது பண்ண போறாங்க, என்னைய கையை சொல்றேன். எப்பவுமே என்னோட படங்களை பாருங்க, என்னை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க.
என்னை புரிந்து கொண்டதுக்கு பிறகு நான் உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு ஓகே, இவன் சொல்றதுதான் கரெக்ட் தான், இவன் பேசுறது தான் நிலையானது, இவன் பேசுறது தான் உண்மை, இவன் பேசுறது தான் ஆரம்பம், இவன் பேசுறது தான் சரியான வாழ்க்கையான தீர்வு நீங்க நம்புனீங்க அப்படின்னா, அதுதான் சரியான கடவுள் நீங்க நம்புனீங்கன்னா அப்ப எடுத்துக்கோங்க. சும்மா ஒரு சினிமா மூலம் நான் வந்திருக்கேன், சினிமாங்கிறது எல்லாரையுமே சென்றடையுது, சினிமா மூலமா எனக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைச்சிருக்கு, நான் சினிமா பயங்கரமா பண்றேன் அப்படின்றதுக்காக உங்க ஆளு இல்ல ஓ ஊரை பிறந்திருக்கேன் இல்ல ஓ சாதியை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்க எடுத்துக்கிட்டேன்னா அது எனக்கு பெரிய அசிங்கம், எனக்கு பெரிய அலுவலகம். ஏன்னு கேட்டா சாதி பேரை ஏற்றுக்கொள்ளாது, சாதி பேரை ஏற்றுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா யாரையும் நம்பி சினிமாவுக்கு வரல. நான் 400 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு சென்னைக்கு ஓடிக்க பையன் இந்த உலகத்தை எதிர்த்து, இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் எதிர்த்து அவனோட முறையாடி, அவனோட நட்புறவாடி, அவனோட பேசி பழகி எடுத்து நான் வந்திருக்கேன். என்னை புரிய வைத்து என்னை அவங்களோட சேர்த்து என்னை பூச்சிக்கொண்டு சொல்லி என்னோட கலையை, என்னோட அரசியல், என்னோட வாழ்க்கையை எல்லாத்தையும் சொல்லி உரையாடி எடுத்து நான் வந்திருக்கேன். யாரோட சண்டைக்கு யாரோட கருத்தை பிடித்து நெருக்கி எடுத்து நான் வரல. எல்லோரும் உரையாடி எல்லோரும் பேசி அவங்களுக்கு என்னை புரிய வைத்து என் பக்கம் இருக்கும் நியாயத்தை, என் பக்கம் இருக்கும் அறத்தை, என் பக்கம் இருக்கும் கேள்விகளை, என் பக்கம் இருக்கும் கோபத்தை, என் பக்கம் இருக்கும் ஆத்திரத்தை எல்லாவற்றையும் சமரசம் இல்லாம எல்லாவற்றையும் ஒரு தேர்ந்த மொழியில, ஒரு தேர்ந்த பார்வையில அத்தனையும் மாசம் கிட்டத்தட்ட 18 வருஷம் தவ வாழ்க்கை, கிட்டத்தட்ட 20 வருஷம் என் வாழ்க்கைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்கேன். இது அத்தனை வருஷம் தப்பு மீட்டு போட்டு ஒரு இருக்க மாட்டாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க நேசிப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேசம் எல்லா மனிதனுக்குமான நேசமா இருக்கும். இந்த பிரியம் எல்லா சாதி, எந்த சாதி இல்லாம எல்லா விதமாக யார் எதன் வழியாக ஒழுங்கப்பட்டாலும் அவர்களுக்கு எதிரான ஒரு சிந்தனை உள்ளவங்க தான் வாய்ஸ் போடுறாங்க. அவங்க சாதி எப்படி சொல்றது, எனக்கு நான் மேடை பேச்சாளர் பேசல, எனக்கு இவ்வளவு நீங்க பண்றதை பார்க்க எனக்கு ஒரு ப்ரெஷர், எனக்கு ஒரு ப்ரெஷர். என்ன ப்ரெஷர்? நிறைய என்ன பண்ணுவாங்க, வருவாங்க கூடுவாங்க பாட்டுவாங்க நல்லா பண்ணுவாங்க. எல்லா சினிமாக்காரர்களும் என்ன செய்யறாங்கன்னு தெரியும். நான் சினிமா வெளிச்சத்தை பயன்படுத்தி, சினிமா பவரை பயன்படுத்தி ஒவ்வொருத்தருக்கும் தோணக்கூடிய ஆசை இருக்குல்ல, ஏதாவது தோண முடியும். அப்படி ஆசை எனக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படி ஆசை எனக்கு தோணுச்சுனால, அந்த ஆசை வந்துச்சுனால அவரை கூட நான் நடத்தி பக்கம் ஒழிச்சு என்னோட சுயநலத்தி பக்கம் வைக்க விருந்தாங்க. ஒரே விஷயம், நான் என்னோட படைப்புகளை சமரசமாக எடுத்துட்டு இருக்கேன். நான் என் வாழ்க்கையை எல்லா கஷ்டமும் நடத்துவதற்கு என்னோட வழியை, என்னோட காதலை, என்னோட பிரியத்தை, என்னோட அரசியலை இந்த உலகத்தின் கடைசி மனுஷனுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு மொழியில படம் எடுத்துட்டு இருக்கேன். திருப்பி மான்செல்வராஜ் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம், மான்செல்வராஜ் நிறைய வர்த்தகங்கள் இருக்கலாம், மான்செல்வராஜ் ஏன் பண்ணிட்டு இருக்காரு, மான்செல்வராஜ் அப்படி பண்ணாங்க, மான்செல்வராஜ் இப்படி பண்ணாங்க அப்படின்னு நிறைய இருக்கலாம். அந்த மான்செல்வராஜ் 20 வருஷமாக தன்னை தயார்படுத்தி கொண்டு தன்னை என்ன சொல்றது ஒழித்து வைத்துக் கொண்டு முழுக்க அத்தனை கற்று ஒரு எழுப்பி தொகைக்குள்ள வந்திருக்கிறாங்க. சாதிக்கு எதிரான ஒரு போரை எப்படி நிறுத்துவது, சாதிக்கு எதிரான ஒரு போரை, சாதிக்கு எதிரான ஒரு சபை கலை எப்படி நிகழ்த்துவது என்று கொஞ்சமா அனுபவமா யோசிச்சு எடுத்து வந்திருக்கேன். சும்மா எடுத்துக்குவாங்க, சாதாரண எடுத்துக்குவாங்க, அப்படி வந்து முடியாது. ஒவ்வொரு படம் எடுத்து ரிலீஸ் ஆகும் போதும் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போதும் சென்சார் போகும்போது அவ்வளோ பயம் இருக்கும். எந்த டைரக்டருக்கு அவ்வளோ பயம் கிடைக்குமான்னு தெரியாது. ஏன் படம் 1 ரூபா சம்பாதிக்குமான்னு கிடையாது. இந்த படம் என்ன மாதிரி அதிகம் உண்டாகும், இந்த படத்தை பார்க்க நம்ம பார்வையாலும், இந்த படத்தை பார்க்கக்கூடிய மக்கள் என்ன பேசுவாங்க, என்ன யோசிப்பாங்க, நம்ம மீதான பிரியம் அவங்க எப்படி கூடும், எல்லாத்தையும் யோசிச்சு படம் இருக்கு. அதனால சாதாரணமா நீங்க அசைச்சு பார்த்துடலாம், சாதாரணமா என்னை மாற்றிடலாம், சாதாரணமா என்னை விரட்டிடலாம்னு யாரும் நினைக்க முடியாது. அப்படி நினைக்க நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அதனால மறுபடியும் சொல்றேன், எனக்கு உங்களுக்கு சொல்றதுக்கு எந்த கருத்துமே இல்லை, எல்லாமே படத்திலேயே இருக்கு. எனக்கு சொல்றதுக்கு ஒரே ஒரு கருத்து என்னன்னா, என்னை நீங்க நேசிப்பவர்களாக இருந்தால், என்னை உங்களுக்கு பிடிக்கும் என்றால், என்னோட அரசியலை புரிந்து கொண்டு அதை நீங்க செய்யணும் அப்படின்றது என்னோட ஆசை. என்னோட அரசியலை ஒதுக்கி வைத்திருந்து நான் இந்நாள் என்பதற்காக நீங்க பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது எந்த வருமானம் இல்லை. நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு சினிமாவுக்கு எனக்கு ஆர்வம் இருக்கு. நான் பாட்டு எழுதி போய்கிட்டே இருப்பேன்.
ஏன்னா அந்த உலகத்தில் அத்தனை மக்கள் இருக்காங்க. அத்தனை மக்களுக்கும் சினிமா எடுத்து போய்கிட்டே இருப்பேன். நான் சினிமா எடுத்து போய்கிட்டே இருப்பேன். அந்த சினிமா பேசுனா யார் அப்படிங்கிறது இதை ஒரு நாள் மறக்காதீங்க. ஏன்னா ரொம்ப எமோஷனலா இருக்கீங்க நீங்களும். அதே ஒரு எமோஷனல் தான் நானும். உங்களோட எமோஷனல் என்னோட எமோஷனல் ஒரு புள்ளியில இறையணும். ஒரு புள்ளியில இறைஞ்சாதான் அதுக்கு மகத்துவமான மரியாதை கிடைக்கும். ஒரு புள்ளியில இணையாம நீங்க ஒரு புள்ளியில் நான் ஒரு புள்ளியில இருக்குது தாய் கடவுள் சொல்றது ஒரு புள்ளி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? எங்களோட அண்ணன் எங்களோட தம்பின்னு சொல்றது ஒரு புள்ளி கிடையாது. இவன் யாருக்காக பேசுறான், நீ எதுக்காக பேசுறான், நீ பேசுவதன் மூலமாக என்ன நிகழும், அந்த நிகழ்வின் மூலமாக என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அந்த மாற்றங்கள் யாருக்கானது, அப்படி ஏற்படைய மாற்றம் நம் சமூகத்துக்கு எவ்வளவு முக்கியமானது புரிஞ்சுக்கிட்டு நாம் செயலாற்றுவோம். அன்பு மிக்க அன்பாக பார்த்து பசங்க போங்க. எல்லாருமே கிராமங்கள் வந்திருக்கீங்க, நிறைய ஊர்களுக்கு வந்திருக்கீங்க, குடும்பமும் வந்திருக்கீங்க. நீங்க எத்தனை பேர் செய்ய வேண்டியது, பத்திரமா வீடு போய் சேர வேண்டியது, அதை மட்டும் கரெக்டாக பண்ணுங்க. எனக்கு என்ன பேசுறது அவ்வளோ எமோஷனலாக இருக்கு. ஏன்னா உங்கள் முகங்களுக்கு அவ்வளோ பெரிய தவிர்ப்பு இருக்கு, உங்கள் முகங்களுக்கு பெரிய இயற்கை, அது எல்லாம் புரிஞ்சிக்க முடியுது. நான் ஒரு நாட்டான ஆசைவாதி இல்லை, எனக்கு இன்னும் அதை முடியலாம் பிடிப்படாது. நான் ஒரு நாட்டான பையன். எதுக்கு மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட பெரியத்துக்கு நேசத்துக்கு ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன். நான் மறுபடியும் சொல்றதுதான், என் சினிமா உனக்கு போதை கொடுக்கக்கூடாது, நீ கற்றுறதுனால உனக்கு புரிய கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். அமைதியாக இருக்கு, அமைதியாக பேசு. நீ பேசுகிற கேட்க மாட்டேங்குது, நீ சும்மா கத்தி ஒன்றும் ஆக போகுது, கையை ஒன்றும் ஆக போகுது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் அவன்கிட்ட தனித்தனியாக பேசுறது தயாராக இருக்கேன். தனித்தனியாகவும் தனித்தனியாக பேசுறது தயாராக இருக்கேன். நீங்கள் அப்படி இருக்கீங்க எல்லாரும். அது ஒரு நியாயமான ஒரு உண்மையை சொல்லிட்டு போனா பேசிப்போம். எனக்கு உண்மை தான் இருக்கு. இந்த உண்மையை அவனுக்கு பிடிச்சா வச்சுக்கோ, இந்த உண்மையை எடுக்கணும் எடுத்துக்கோ. இந்த உண்மையை வச்சுக்கிட்டு எங்க பின்தொடரணுமா என் பின்தொடர்ந்து வா. ஏதாவது செய்யணும்னு சொன்னா நான் செய்ய ரெடியாக இருக்கேன். ஆனா என்கிட்ட இருக்க உண்மையோட எங்க வா, அது மட்டும் எனக்கு முக்கியமானது. ரொம்ப நன்றி. பார்த்து போங்க, எல்லாருக்கும் நன்றி. நானும் போங்க, சந்தோஷமா இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க. நன்றி.